ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான 20 சென்டென்சஸ் டெய்லியும் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது. இன்றைக்கி சண்டே. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டேன்ப்பா. நான்வெஜ்னாலே ரொம்ப பசி எடுக்கும் இல்லையா? ரொம்ப பசிக்குது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் ஹங்க்ரி. ஐ ஆம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லணும். நம்பர் 2, கோழையாக இருக்காதே. கோழையாக இருக்காதே. இதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் பி கவர்ட். டோன்ட் பி கவர்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவளுக்கு சுமார் 15 வயது இருக்கும். அவளுக்கு சும்மா ஒரு 15 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணும்? ஷீ இஸ் அபவுட் 15. ஷீ இஸ் அபவுட் 15 அப்படின்னு சொல்லணுங்க. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தாஜ்மஹால் மாதிரியே இன்னொன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? இது பீபிகா மக்பரா, மகாராஷ்டிராவில் இருக்குது. இது அசாம் ஷா கட்டினாங்க. தாஜ்மஹால் ஷாஜகான் அவங்க ஒய்ஃப் மும்தாஜுக்காக கட்டினது. பீபிகா மக்பரா அசாம் ஷா அவங்க அம்மா தில்ராஸ் பானு பேகம்காக கட்டினாங்க. தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை மிரட்டுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஹவு டேர் யூ. ஹவு டேர் யூ அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வரும் வரை உங்களால் காத்திருக்க முடியுமா? நான் வரும் வரை உங்களால் காத்திருக்க முடியுமா? இப்போது கொரியர் பாய் வந்து உங்களுக்கு கொரியர் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வெளியில் போயிட்டீங்க. ஸோ கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறது. நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், நான் வர வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா, கேன் யூ வெயிட் அன்டில் ஐ கம். கேன் யூ வெயிட் அன்டில் ஐ கம். நான் பக்கமாக வந்துட்டேன், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறக்கு கேன் யூ வெயிட் அன்டில் ஐ கம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எனக்கு நிறைய உதவி செய்தீர்கள். நீங்கள் எனக்கு நிறைய உதவி செய்தீர்கள். எனக்கு நீங்கள் ரொம்ப நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ ஹாவ் ஹெல்ப்டு மீ அ லாட். யூ ஹாவ் ஹெல்ப்டு மீ அ லாட் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டிவியை பக்கத்தில் பார்க்காத. டிவியை பக்கத்தில் பார்க்காத, கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி. டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உணவையும் தண்ணீரையும் கொட்டாதீர்கள். உணவையும் தண்ணியையும் கீழே கொட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அண்ட் வாட்டர். டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இப்போது விளையாட போகிறேன். நான் இப்போ விளையாடுறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதுக்கு ஐ ஆம் கோயிங் டு ப்ளே நவ். ஐ ஆம் கோயிங் டு ப்ளே நவ் அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் பிறகு சாப்பிட்றேன். நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் ஈட் ஆஃப்டர்வேர்ட்ஸ். ஐ வில் ஈட் ஆஃப்டர்வேர்ட்ஸ். இங்கே நான் அப்படிங்கிறதுக்கு ஐ அப்படின்னு சொல்லணும். பிறகு அப்படிங்கிறதுக்கு ஆஃப்டர்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்கு வில் ஈட். ஸோ ஐ வில் ஈட் ஆஃப்டர். ஸோ நான் பிறகு சாப்பிடுகிறேன் அப்படின்னா ஐ வில் ஈட் ஆஃப்டர்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு உங்கள் உதவி தேவை. எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது, கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் வாயில் இருப்பதை எனக்கு காட்டு. உன் வாயில் இருப்பதை எனக்கு காட்டு. உன் வாயில் என்ன இருக்குது எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஷோ மீ வாட் இஸ் இன் யோர் மவுத். ஷோ மீ வாட் இஸ் இன் யோர் மவுத் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன நடக்குது? என்ன நடக்குது? இதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன். வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், நான் இதை மிகவும் பாராட்டுகிறேன். நான் இதை ரொம்ப பாராட்டுறேன். நீ பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, நான் ரொம்ப உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? வை ஸோ ஆங்க்ரி.
ஒய் ஸோ ஆங்க்ரி அப்படின்னு கேட்கணும். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒய் அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு கோபம் அப்படிங்கிறதுக்கு ஸோ ஆங்க்ரி அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், நீ எங்கே சாப்பிட்ட, நீ எங்கே சாப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வேர் டிட் யூ ஈட், வேர் டிட் யூ ஈட். நீ அப்படிங்கிறதுக்கு யூ சொல்லணும். எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர். சாப்பிட்ட அப்படிங்கிறதுக்கு ஈட். ஸோ வேர் டிட் யூ ஈட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், நான் நேற்று இரவு தாமதமாக தூங்கினேன், நான் நேற்று நைட்டு வந்து லேட்டாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ ஸ்லெப்ட் லேட் லாஸ்ட் நைட், ஐ ஸ்லெப்ட் லேட் லாஸ்ட் நைட். நேற்று இரவு அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் நைட்டுன்னு சொல்லணும். தாமதமாக அப்படிங்கிறதுக்கு லேட் அப்படின்னு சொல்லணும். தூங்குனேனுக்கு ஸ்லெப்ட். ஸோ ஐ ஸ்லெப்ட் லேட் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் என்னை எழுப்பவில்லை, ஏன் என்னை எழுப்பவில்லை. ஏன் நீ நேரமாக எழுப்பலை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒய் டிட் நாட் யூ வேக் மீ அப், ஒய் டிட் நாட் யூ வேக் மீ அப் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னிடம் பிறகு பேசுகிறேன், நான் உங்கள்கிட்ட பிறகு பேசலை, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணும், ஐ வில் டாக் டு யூ லேட்டர், ஐ வில் டாக் டு யூ லேட்டர் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கான ஹோம்ஒர்க் இன்றைக்கி என்னென்னா, சீக்கிரம் எழுந்திரு, சீக்கிரம் எழுந்திரு, சீக்கிரமாக எழுந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.